ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 50 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 2010ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 50 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே எந்தவித குறியீடும் இல்லை. இந்த நாணயம் கல்கட்டா மின்ட் நாணயம். இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருக்கலாம். இது போன்ற நாணயங்கள் எவ்வளவு விலை போகும் என்று தற்போது வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த நாணயத்துடைய எடை 3.79 முதல் 3.80 கிராம் உள்ளது. துருப்பிடிக்காத எஃகு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம். வடிவம் ஹஸ்டமுத்ரா. கைகளின் அசைவு வடிவமைப்பு. இந்த நாணயத்துடைய பரப்பளவு 22 மில்லிமீட்டர். ஷேப் சர்க்குலர், ரவுண்ட் ஷேப். முத்ரா நாணயம் என்று சொல்வார்கள். இந்த கை அப்படி மடக்கி இருக்குல்ல, இந்த மாதிரி மடக்கி இருக்குல்ல கை, இந்த மாதிரி. இதுக்கு ஹஸ்டமுத்ரா என்று அழைப்பார்கள். இந்த நாணயம் தற்போது நிறைய நாணயங்கள் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இந்த நாணயத்திற்கு மதிப்பு இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நாணயத்துடைய மதிப்பு எவ்வளவு என்று பார்ப்போம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 17 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலை போகும். தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் அல்லது காயின் ஆல்பம் தயாரிப்பவர்கள் இது போன்ற நாணயங்களை கலெக்ட் பண்ணி வைத்து கொள்வார்கள். இந்த நாணயம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் பளபளப்பாக இருக்க வேண்டும், எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. நாணயம் முதலில் வெளிவந்த நாணயம் எப்படி இருக்குமோ அது போன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷன் நாணயம் என்று சொல்வார்கள். அப்படி இருந்தால் அந்த நாணயம் 500 ரூபாய் வரை விலை போகும். நாணயம் புத்தம் புதிதாக இருக்க வேண்டும். இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் தன்வசம் கையகப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். பிறகு நல்ல டீலர்கள் இது போன்ற நாணயங்களை வருடங்கள் ஆக இதற்கு மதிப்பு அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அதனால் இது போன்ற நாணயங்களை சேகரிப்பாளர்கள் மத்தியில் இதற்கு வரவேற்பு உள்ளது. இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய coinbazaar.com, ePay.com போன்ற வெப்சைட் தளங்களை அணுகலாம். எப்பொழுதுமே கல்கட்டா மின்ட் நாணயங்களுக்கு மதிப்பு அதிகம்தான். வருடத்திற்கு கீழே எந்தவித மின்ட் மார்க்கும் இருக்காது. அதனால் அந்த நாணயம் கல்கட்டா மின்ட் நாணயம். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பழைய நாணயங்கள் பற்றிய வீடியோ அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.